ஏப்ரல் 23 வரும் உலக புத்தக தினம். எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வித்தக தினம். புத்தகம் வாசித்தால் ஏற்படுத்தும் தாக்கம். புத்தகம் வாசிப்பதற்கு வேண்டும் ஊக்கம். புத்தகம் படிப்பதற்கு போ நூலகம் பக்கம். புத்தகம் தொடர்ந்து படித்தால் ஏற்படும் படைப்பாக்கம். புத்தகத்தை படி தானாக வரும் ஏக்கம். புத்தகம் ஆழ்ந்து படித்தால் வரும் உறக்கம். புத்தகம் படிக்கும் போது ஏற்படும் ஓர் கிறக்கம். எழுத்தாளர்களுக்கு என்றுமே உண்டு இரக்கம். வாசித்தால் உன் பெயர் கொடிகட்டி பறக்கும். புத்தகம் வாசித்தால் உன் வாழ்வு சிறக்கும். எழுத்தாளர்கள் எழுதுவதில் துணிந்து நிற்பார்கள் எதற்கும். நூலகம் சென்றாலே கவலை எல்லாம் மறக்கும். புத்தகம் வாசித்தால் புது சிந்தனை பிறக்கும். எழுத்தாளர்களுக்கு எழுதும் போது சிந்தனை சுரக்கும். புத்தகம் வாசிக்கும் போது செவி உணவு கேட்கும். புத்தகத்தை ஆர்வமுடன் கண்கூர்ந்து பார்க்கும். புத்தகத்தை கவனமுடன் அறிவு கூர்ந்து கேட்கும். உலக புத்தக தினத்தில் புத்தகத்தை உற்று நோக்கும் என்று உலக புத்தக தினம் கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் பா. போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும். முனைவர் பா. போத்ராஜ் ஆகிய நான் கடந்த முறை சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞர்கள் சங்க தேர்தலில் நூலகர் லைப்ரரியன் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தேன். வருகின்ற 29/4/2026 அன்று நடைபெற இருக்கும் MHAA தேர்தலில் மீண்டும் நூலகர் லைப்ரரியன் பதவிக்கு வரிசை எண் 3 போட்டியிடுகிறேன். ஆகையால் அனைத்து மதிப்பிற்குரிய வழக்குரைஞர்களும் உங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கு அளித்து வெற்றி பெற செய்யுமாறு அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.